ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்கிறத, எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எதை பற்றினா நாகதோஷத்தை பற்றி. ஸோ எங்கள் தம்பிக்கும் நாகதோஷம் இருக்குது. அதனால தான் அவனுக்கு கல்யாணம் ரொம்பவே லேட் ஆகுது. ஸோ அது இருந்தால் இப்படிலாம் ஆகுமா அப்படின்ட்டு, அதுவும் எங்கள் வீட்டில் அனுபவங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏன்னே தெரியல. அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமான்னா இல்லை. இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி நாகதோஷம் மற்றது இதெல்லாம் அவ்வளவோ பார்க்கறது இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காமல் போகிறதுக்கு ஒருவேளை அதுவும் காரணமாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் வேறு இப்படி இருக்கிறதுனால, என் தம்பியும் கல்யாணம் ஆகாமல் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே அந்த நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா இது பேசி இந்த மாதிரி டேரெக்டாக பேசி பழக்கம் இல்லை. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னா, இவனுக்கு நம்ம எப்போ இருந்து எங்கள் அம்மா போன ஒரு 12, 10 வருஷமாக நாங்கள் இவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் அமையவே இல்லை. நான் இன்றைக்கி ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன்னா, இன்றைக்கும் ஜாதகத்தை பார்த்தோம். அவங்க பார்க்கக்குள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல முயற்சி பண்ணுங்கள், அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாகதோஷம் இருந்தாலே கொஞ்சம் எல்லாமே டிலே தான் ஆகும் அப்படின்ட்டு. அவன் வேறு 90s கிட்ஸு, அது உங்களுக்கே தெரியும். அந்த 90ல் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் டீனேஜாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகுறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இதனால தான் நமக்கு எப்பயுமே கல்யாணம் ஒரு விஷயம் நடக்கலங்கக்குள்ள தான் நம்ம இந்த மாதிரி ஜாதகம், கோயில் அப்படின்ட்டு நிறையா நம்ம போவோம். அது காலகாலத்துக்கு நடந்துட்டால் நமக்கு இந்த மாதிரி நினப்பே நமக்கெல்லாம் வராது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இது மறுபடியும் ஜாதகம் பார்த்தாக்கா, நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டு நிறையா கோயில் சொல்லியிருக்காங்க. என் தம்பி இந்த ஒரு 6, 7 வருஷத்தில் அவன் போன திருமணச்சேரிக்கு மட்டும் அவன் 3 தடவை போயிருக்கான் இது வரைக்கும். அப்புறமேட்டு பேரூருன்ட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிருக்கான். திருவண்ணாமலையிலேருந்து, திருப்பதியிலிருந்து, என்னென்ன பரிகாரம், ராமேஸ்வரம் இருந்து என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். ஆனால் இன்னமும் அவனுக்கு அமைய மாட்டேங்குது. இன்றைக்கும் பார்த்ததுனால முன்னோர்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்ட்டு நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் இன்றைக்கி கூட அமாவாசை, நாங்கள் அமாவாசை ஆனால் நாங்கள் ஒரு பொழுது இருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். வருஷ சாமியும் கும்பிடுவோம். இந்த அமாவாசை ஆனாக்கா அந்த மாதம் ஆனால் அந்த தவறதே நாங்கள் விட்டுறதில்ல. அப்படி எல்லாமே எங்கள் முன்னோர்கள் இருந்து எல்லாத்துக்குமே செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் இந்த நாகதோஷம் இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு வரக்குள்ளேயே நம்ம பயன்படுத்திக்கணும். என்னென்னா என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் எங்கள் தம்பிக்கு வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா காலமான புதுசு அப்போ எனக்கு அந்த அளவுக்கு நான் எங்கள் அம்மா இல்லைங்கிறது ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அப்போ என் தம்பிக்கு வயசு ரொம்ப கம்மி, 23, 24 தான். தம்பி வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ணலான்னாங்க. ஆனால் அந்த இடம் வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் அவங்க சொன்னாங்க. சில பேரோட சதியால் அந்த இடம் வந்து நின்றுடுச்சு. அதனால் எங்கள் மனசு கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். கொஞ்சம் கவனிச்சிருந்தா அந்த அளவுக்கு நடந்திருக்காது. அது ஏன்னா அந்த அவங்க குடும்பத்தில் நடந்த சில பிரச்சனைங்க எங்ககிட்ட சொல்லி, இது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த பொண்ணு பற்றி சொன்னதுனால கொஞ்சம் அப்போதைக்கு நாங்கள் வேண்டான்ட்டு அதை நிறுத்திட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு இப்போ நாங்கள் ரொம்பவே இப்போ இல்லை, ரொம்ப காலமாகவே அதை அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு பொண்ணை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்கன்ட்டு அப்போ நமக்கு புரிஞ்சாலும் அதை நாங்கள் ஸ்டெப் எடுக்காமல் விட்டுட்டோம். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு இடம் நமக்கு வருது. ஆனால் வரக்குள்ளேயும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அந்த இடம் வரதே நமக்கு நின்று போயிடுது. இந்த தோஷத்தை இருக்கிறதுனால தான் இன்றைக்கெலாம் யாருமே அதை ஜாதகம் பார்த்து கூட பெரும்பாலானோர் கல்யாணம் பண்ணுறதில்ல. சில பேர் அதில் நம்பிக்கையும் இருக்காங்க. எங்களுக்கு நம்பிக்கை வச்சு அது இல்லாமல் போய் இப்போ மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம புரியாமல் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம். எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. இதுக்கு என்ன தான் முடிவுன்ட்டு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். கோயிலாக போகிறோம், ஜாதகத்தை பார்க்குறோம். பொண்ணுங்கிறது இன்றைக்கி நாங்கள் எல்லா வகையும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் இறங்கி அதை எப்படி சொன்னால் தப்பாக போயிடுமோ என்னமோ தெரியல. எல்லா வகையிலையும் நாம் இறங்கி தான் நாங்கள் பார்க்குறோம். பொண்ணு ஒரு நல்ல பொண்ணாக கிடச்சி இந்த தம்பிக்கு ஏற்ற குணத்துக்கு தான் ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும்தான் எல்லா இதுலேயும் நாங்கள் தேடிட்டுருக்கோம். எந்த வகை இதுதான் அதுதான்ட்டு கூட இல்லை. ஆனால் மற்றபடி எங்கள் சொந்தக்காரங்கள் இதிலும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சில இதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்போ வந்து தோணுது. சில பேருக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் வசதி எல்லாமே இருக்குது. எங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லைங்கிறதுனால பாதி காரணம் அதுவும் ஒரு காரணம்.
சொந்த வீடு இல்ல அப்படிங்கிறதுனால தான் அந்த கல்யாணமே எங்களுக்கு அதிகமா தள்ளி போறது. கேட்குறவங்கலாம் வீடு மட்டும் தான் கேட்குறாங்க. ஆனா சில பேருக்கு வீடு இதெல்லாம் இருக்கு. இருந்தும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாரி செவ்வாய் தோசை, நாக தோசைங்கிற ஜாதகம் தான் இருக்கு. இது நான் யார் நம்பிக்கையும் குறைக்கிறதுக்கு நான் இந்த இது நான் சொல்லல. எங்க வீட்ல நடந்தது தான் நான் ஷேர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அமையாதுன்னு சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலயே நாம பார்த்து, நமக்கு வரக்குள்ளயே நம்ம அத அமைச்சுக்கிட்டாக்கா, அது இன்னுமே நல்லா இருக்கும். நம்ப இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டரு நமக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு ஓரளவு நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்பலாம் நம்ம எதிர்பார்த்தாக்கா, அது காலம் நம்மள ரொம்பவே சோதிக்குது. அதுவும் இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நடக்கிற மாரியே இருக்கு. யாரோ நாம்பளே கூட சில விஷயத்த நம்ம தடுத்துடுறோம். நம்ம மத்த வெளிய இருக்கிறவங்களும் தடுக்கிற மாரி சூழ்நிலைகள் அதிகமா வருது. இது என் அனுபவத்தில சொல்றேன். ஏன்னா, என் தம்பிக்கு லேட் ஆக காரணமே அதுதான். ஏதோ ஒரு மனக்குழப்பம் அந்நேரத்துக்கு வந்து அந்த இடத்த நிக்கிற காரணம் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் இப்பலாம் நம்ம கொஞ்சம் கவனமாவே பார்க்குறோம். இல்ல இந்த ஜாதகத்தோட அமைப்பு வந்து நம்மள அந்த மாரி பண்ணுதோ! எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லன்னாலும் இப்போல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு போகுது. இதில ஏதோ ஒண்ணு இருக்குமோன்ட்டு வாழ்க்கை அனுபவங்கிறது அதானே. நம்ப ஒரு விஷயத்த பண்ணுவோம். அத பண்ண பண்ண நமக்கே கொஞ்சம் தோணும். இல்ல இது இதனால இல்ல, அதனால இல்லன்ட்டு. ஸோ அந்த மாரி இப்போல்லாம் நாங்க எதுவுமே பார்க்குறதில்ல. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் கவனமா நம்ம பொண்ணு பார்க்குறோம். போன தடவ கூட ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இதாகி அவ்வளோ பணம் நஷ்டம் எங்களுக்கு ஆச்சு. ஏன்னா, அது எப்படி சொல்றது? மத்தியில நின்ன புரோக்கருங்க எங்கள ஏமாத்தி பணம் நஷ்டம் அடையிற வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஆனா, அது நடந்திருந்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமா போயிருக்கும். அந்த மாரி ஒரு இடத்த காட்டி நாம வந்து இந்த நிலைமையில இருக்கோம். இந்த பொண்ணு இப்படி இருக்குன்ட்டு புரோக்கருங்கலாம் ரொம்ப ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். ஏன்னா, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா பரவால்ல. அப்படின்னு நினச்சு நம்ம பார்க்கக்குள்ள நம்மள ஏமாத்துறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்த்து பண்ணணும். ஏன்னா, அந்த அளவுக்கு நஷ்டமும், பேரும் கெட்ட அளவுக்கு நாங்க போய் அதிலிருந்து இப்ப வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப நம்ம ஜாதகம்லாம் பார்த்தோம். அவங்க நல்லா முயற்சி பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க அப்படின்னு இதே தான் சொல்றாங்க. நாங்க அத தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கோம். பண்ணாம கிடையாது. இருந்தாலும் நான் என்னோட இதில ஒரு பர்சனலா நடந்தது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நம்ம எப்படி தான் இருந்தாலும், என்னதான் பண்ணாலும் பிள்ளைங்களோட வாழ்க்கை, கூட பொறந்தவங்க இந்த மாரி நமக்கு தெரிஞ்சவங்கலாம் கூட இருக்கட்டும். ஒரு சின்ன சின்ன இப்பல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தா போதும். இந்த மாரி ஜாதகம் இதெல்லாம் யாருமே பார்க்கறதில்ல. அப்புறமேட்டு ஏஜ் இப்ப இருக்கிறவங்கலாம் அந்த 25லாம் தாண்டுறதுக்குள்ளயே எல்லாமே பண்ணிர்றாங்க. நாம அந்த மாரி பண்ணியிருக்கணும். அது பண்ணாம மத்தவங்க மேல நம்ம குறை சொல்லி எந்த இதுவும் இல்ல. ஆனா அமையறதும் கரெக்ட்டா அமையணும். இருந்தாலும் நமக்கு இந்த மாரி ஏதோ ஒரு சின்ன இது இருந்தாக்கா, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது பரவாயில்லன்னு எங்க சுத்தி இருக்கிறதுல, நாங்க பார்த்த அனுபவத்துல இந்த மாரி கொஞ்சோண்டு ஏதோ ஒண்ணு குறையும் ஜாதக ரீதியா ஏதோ ஒண்ணு இருந்தாக்கா, இப்ப யாரும் கேர் பண்றதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆனா அதில ரொம்ப டிலேவா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால, நான் அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால சொல்றேன். ஏன்னா, அவங்க ஜாதகம் பார்க்குறவங்க கூட, இல்ல இது ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்ட்டு தான் ஆல்ரெடி. ஏன்னா, நான் இப்போ கொஞ்சம் சொன்னேன்ல, அந்த மாரி அது நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. அத நாங்க அப்படியே மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னமோ இதுவரைக்கும் அமையவே இல்ல. வரதுல எங்களோட பணம் தான் விரயமாகுது தவிர, இன்னும் பொண்ணு கரெக்ட்டா அமையல. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்களும் அனுபவப்பட்டுருப்பீங்க. இருந்தாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லண்ணே நான் சொல்றது கரெக்ட்டா என்னமோ கூட எனக்கு தெரியல. ஸோ உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்துல இருக்க யாருக்காவது நீங்க கேள்விப்பட்டிருந்தா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எங்க இதில இதெல்லாம் நடந்திருக்கு. அது பார்த்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ப நம்ம பசங்களுக்கு இந்த மாரி ஏதோ ஒண்ணு இது இருந்தாக்கா நம்ம டக்குன்னு பார்த்து நல்ல இடமாவே வருது. ஃபர்ஸ்ட் இடமே கரெக்டான அமையுது. அது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்த்து முயற்சி பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் இன்னும் நல்லா இருப்பாங்க. நம்ம பெட்டர்ன்னு தேட ரொம்ப லேட் ஆகுது. கடைசியில கஷ்டப்படுறது நாம்பளா தான் இருப்போம். ஸோ அத பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா இன்னைக்கும் ஜாதகம் பார்த்து இது நான் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு. இது எங்க வீட்ல. அது இன்னைக்கு இது என்னதான் விடிவோ அப்படிங்கன்று ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் இப்படிதானா? இல்ல இந்த மாரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுறாங்களா? இல்ல ஆயிருக்கான்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க தான் பார்த்துருப்பீங்க. நான் எதுவும் வெளியலாம் போனதில்ல. ஆனா இருந்தாலும் அக்கம் பக்கம் என் சொந்தக்காரங்க
இவங்கள பேஸ் பண்ணி என்னோடய சிந்தனை அப்படியே தான் ஓடிட்டுருக்கு, எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அனுபவ ரீதியாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என் மனசில் இருக்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.